ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பீட்டு சமையல். எங்கள் பையன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பையன் பேர் சபரிஷ், என்னோடய நேம் சுபா அண்ட் என்னோடய பொண்ணோட நேமு கீர்த்திகா. ஓகேவா? இதில் வந்து பொட்டேட்டோ வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவெல்லாம் வேக வச்சுட்டு, அதாவது துருவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு அதுலேருந்து போட்டு எடுக்கிறாங்க. இது வந்து பொட்டேட்டோ பாம்ஸ் மாதிரி பண்ணாங்க, பொட்டேட்டோ சீஸ் பாம் மாதிரி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா ஸ்டெயின் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் வச்சுட்டு துருவின பொட்டேட்டோவை நல்லா வந்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பிளாக் சால்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கடலை மாவு அண்ட் மைதா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சப்பாத்தி பதம் வர அளவுக்கு நம்ம உருட்டிக்கணும். உருட்டின பிறகு எல்லாத்தையும் வந்து நல்லா ரவுண்டாக என் பையன் பால் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இது உள்ள சீஸ் வச்சு மூடுறாங்க. அங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து சீஸ் வச்சுட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து பவுட்ரு பண்ணிக்கினாங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு கடலை மாவை வந்து தனியாக லிக்விட் மாதிரி பண்ணி கரைச்சி ஊற்றிட்டு அந்த மாவில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு அதை வந்து உருட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பொட்டேட்டோ சீஸ் பாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்தது. சாஸோடு நம்ம பரிமாற வேண்டியதான். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க, பட் அவங்க மைண்டும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.